ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் ஒர்த் டு வாட்ச். இந்த வீடியோல நாம ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்தோட 6வது பாகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். முந்தைய படங்களை விட இதுல கொஞ்சம் வித்தியாசமா மரணம் ஒரு குடும்பத்தை மட்டுமே குறி வச்சு விரட்டுறதா காட்டியிருக்காங்க. ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு உயிர் பழச்ச எல்லாரையும் அடுத்தடுத்து வரிசையா மரணம் கொண்டுகிட்டே இருக்கு. இதை தன்னோட கனவு மூலமா தெரிஞ்சுக்கிற ஹீரோயின் இந்த மரணத்துல இருந்து தன்னோட குடும்பத்தை காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படிங்கறதுதான் படத்தோட மீதி கதை. இப்ப படத்தோட முழு கதையை பத்தி பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஓபனிங் சீன் 1960 ஒரு அழகான இளம் காதல் ஜோடி கார்ல பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. காதலியை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக கண்ணை கட்டி ஹீரோ ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கார் ஸ்கை வியூ அப்படிங்கிற ஒரு பெரிய உணவகத்துக்கிட்ட போய் நிக்குது. வானளவு உயரத்துக்கு இருக்க அந்த கட்டிடத்தை பார்த்து ஹீரோயின் அப்படியே உரைச்சு போயிருக்காங்க. அங்க நிக்கிற எல்லாருமே பெரிய பணக்காரங்களா இருக்காங்க. ஹீரோயின் ஒரு தயக்கத்தோடவே அங்க உள்ள போறாங்க. லிப்டுக்குள்ள அவங்க நுழைஞ்சதுல இருந்தே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆரம்பமாயிருக்கு. தரையில இருந்து 440 அடி உயரத்துல லிப்ட் போயிட்டு இருக்கு. ஹீரோயின் அப்படியே பயத்துல உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்கா. காதலனோட கையை இருக்க புடிச்சுக்கிட்டு பெருமூச்சு விட்டுட்டு இருக்காங்க. இதை கவனிக்கிற ஒரு சின்ன பையன் வேணும்னே அவளை பயமுறுத்தணும்னு காலை ஓங்கி அந்த கண்ணாடி தளத்துல மிதிக்கிறான். இதனால ஹீரோயின் இன்னும் பயந்து போயிடுறாங்க. இப்ப லிப்டோட உச்சியை ரீச் பண்ணிட்டாங்க. அங்க இருக்க மக்கள் எல்லாரும் ஜோடியா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. காதலன் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரேன்னு கிளம்பிடுறான். தனியா இருக்க காதலி எவ்வளவு ஆழம் இருக்கும்னு சும்மா எட்டி பாக்குறா. பயத்துல அவளுக்கு லேசா அடிவயிற கலக்குற மாதிரி ஆகவும் உடனே அங்க இருந்து வாஷ்ரூம்க்கு ஓடுறா. அப்ப யதார்த்தமா அங்க வர இசைக்குழுவுல வேலை பார்க்கிற ஒரு லேடி இவ கர்ப்பமா இருக்கிறத கண்டுபிடிச்சு வாழ்த்துக்கள் சொல்லுறா. அதோட இல்லாம இத பத்தி வேகமா உன்னோட காதலன் கிட்ட சொல்லு, பயப்படாத, அவன் உன்னை கைவிட்டுற மாட்டான்னு அவளுக்கு தைரியம் கொடுக்குறா. இப்ப அங்க இருந்து கிளம்புற காதல் ஜோடி உணவகத்தோட உச்சத்துக்கு போய் உலகத்தோட அழகை ரசிச்சுட்டு இருக்காங்க. அங்க காத்து பயங்கர வேகமா அடிக்குது. இதுல அங்க நின்றுட்டு இருக்க ஒரு லேடியோட தொப்பி பறந்து போயிருக்கு. இன்னொரு பக்கம் சேட்டு பிடிச்ச அந்த சின்ன பையன் மேல இருந்து நாணயத்தை தூக்கி வீச முயற்சி பண்றான். அதுக்குள்ள அங்க வர காவலாளி அதை தடுத்து நிறுத்தி இந்த மாதிரி தூக்கி வீசுறது கீழே இருக்கவங்களோட உயிருக்கு ஆபத்தா கூட முடியலாம்னு எச்சரிச்சுட்டு போறான். இதையெல்லாம் பயத்தோடவே கவனிச்சுட்டு இருக்க பொண்ணுக்கு அதிர்ச்சி கொடுக்கிற விதமா காதலன் கல்யாணம் படிக்க சொல்லி மோதிரத்தை எடுத்து காட்டுறான். இதை பார்த்து சந்தோஷப்படுற அந்த பொண்ணு தான் கர்ப்பமா இருக்கிறத பத்தி அவன் கிட்ட சொல்லுறா. அவனை இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். இதை கட்டாயம் கொண்டாடியே ஆகணும்னு ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. எல்லாரும் போனதும் அங்க இருந்த சின்ன பையன் கையில இருந்த நாணயத்தை தூக்கி வீசுறான். அது நேரம் வெளியில போகாம காத்தோட வேகத்துக்கு உள்ள இழுத்துட்டு போய் மெஷின்ல சுத்திட்டு இருக்க ஒரு பெரிய ஃபேன்ல மாட்டி சிக்கிக்குது. இன்னொரு பக்கம் சீலிங்ல மாட்டியிருந்த லைட்ல இருந்து ஒரு செதில் மட்டும் கீழே விழுந்ததுல அங்க இருக்க கண்ணாடி தளம் லேசா உடைஞ்சிருது. இப்போ அங்க இருக்க மக்கள் எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதுல அது இன்னும் பெருசா உடைஞ்சிட்டே போகுது. இவ்வளவு பேரோட எடை தாங்காம அடிப்பக்கத்துல இருக்க கம்பியில இருந்து ஒவ்வொரு போல்ட்டா வெளியில கலண்டு விழுகுது. அதே சமயம் ஃபேன்ல மாட்டியிருந்த நாணயம் உள்ள இருந்த மிஷின் எல்லாத்தையும் சேதப்படுத்தி எரிவாயுவை மக்கள் இருக்க பக்கம் கசிற மாதிரி பண்ணி விட்டுருது. எல்லாம் ஒரு மாதிரியே நடந்துட்டு இருக்கேன்னு ஹீரோயின் பயந்துட்டு இருக்கும் போதே டான்ஸ் ஆடிட்டு இருந்த கண்ணாடி தளம் அப்படியே உடஞ்சி கீழே விழுந்துருது. அதோட சேர்ந்து அந்த பகுதியில் நின்றுட்டு இருந்த எல்லாரும் மொத்தமா அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அவ்வளவு பெரிய உயரத்தில் நடக்கிற விபத்து கூட தெரியாம கீழே இருக்க பணியாட்கள் எல்லாம் ரேடியோல பாட்டு கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒவ்வொரு ஆளா கீழே விழுந்து உடல் சிதறி இறந்து போறாங்க. இதை பார்த்து இவங்க எல்லாரும் அலறி அடிச்சுட்டு அங்க இருந்து செதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி உணவகத்தோட உச்சிலே நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்க அந்த காதலனும் அடுத்த சில நொடியில கீழே விழுந்து செத்து போயிடுறான். அப்ப திடீர்னு ஒரு லேடியோட ட்ரெஸ் தீ பிடிச்சிருது. அதோட சேர்ந்து அவங்க கேஸ் இருக்க பக்கம் ஓடுறாங்க. இதனால அடுத்த நொடியே அந்த தளத்தோட பாதி பகுதி வெடிச்சு செதறிடுது. அங்க இருக்க ஒரு பணியாள் பெண் எல்லாரும் படி மூலமா இறங்கி கீழே போங்கன்னு சொல்றா. உடனே எல்லாரும் அந்த பகுதியை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா ஹீரோயின் உள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே அந்த பகுதி அப்படியே உடஞ்சிட்டு கீழே விழுந்துருது. இதுல அதிர்ஷ்டவசமா இவ்வளவுக்கும் காரணமான அந்த சின்ன பையன் மட்டும் தப்பிச்சிடுறான். லிப்ட் ஒண்ணுதான் இப்ப மிச்சம் இருக்கு, எல்லாரும் அதுல போங்க, அது மூலமா தப்பிச்சிடலாம்னு அங்க இருக்க பணியாள் சொல்றான். உடனே எல்லாரும் அதை நோக்கி ஓடுறாங்க. இருக்க இட அளவை தாண்டி அதிகமான பேர் அதுக்குள்ள ஏறிடுறாங்க. உள்ள போற ஹீரோயினை வெளியில தள்ளி விட்டுட்டு அவங்கள அசிங்கப்படுத்தின அந்த கிழமை உள்ள நுழைய பாக்குறான். ஆனா இடம் தாங்காம ஒரு பக்கம் லிப்ட் அப்படியே கீழே விழுந்துருது. இன்னொரு பக்கம் மேல இருந்த பெரிய கம்பி உடஞ்சுக்கிட்டு கீழே விழுகுது. இதுல அந்த கிழமை அப்படியே உடம்பு நசுங்கி செத்துடுறான். இதை பார்த்து அலறி அடிச்சுட்டு ஹீரோயின் அங்க இருந்து ஓட்டம் பிடிக்கிறா. அடுத்த கொஞ்ச நேரத்துல மொத்த இடம் அமைதியாகுது. அங்க இருக்க பொருட்கள் எல்லாம் ஒரு பக்கமா சாஞ்சு உருண்டோடிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து சுதாரிக்கிறதுக்குள்ளேயே ஒரு பகுதி ஒட்டு மொத்தமா முறிஞ்சு அப்படியே சாயுது. அதுல அந்த காதலி மட்டும் எப்படியோ சுதாரிச்சுட்டு பாதுகாப்பான பகுதிக்கு போயிடுறான். மத்தவங்க எல்லாரும் கட்டிடம் முறிஞ்சிட்டு இருக்க பகுதியில போய் மாட்டிக்கிறாங்க. இப்ப யாராவது அசைஞ்சா கூட அப்படியே அந்த பகுதி முறிஞ்சிட்டு விடுகிற நிலைமையில இருக்கு. அந்த சின்ன பையன் தூக்கி வீசின காசு எங்கேயோ இருந்து கரெக்டா பியானோ மேல மெதுவா விழுகுது. இப்ப எடை ஒரு பக்கமா அதிகம் ஆனதால அந்த பகுதி முழுசா முறிஞ்சிட்டு கீழே விழுகுது. படி வழியா தப்பிச்சு ஒரு அந்த சின்ன பையன் அப்பாடா எப்படியோ பத்திரமா கீழே வந்து சேர்ந்துட்டோம்னு சந்தோஷப்படுறான். ஆனா அவன் சிரிச்சு முடிக்கிறதுக்குள்ள மேல இருந்து வேகமா வர பியானோ அவன் மேல
மேல விழுந்து அவனை அப்படியே நசுக்கி காலி பண்ணிடுது. இப்ப கட்டிடம் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சிட்டு இருக்கு. எல்லாருமே இறந்துட்டாங்க. தான் மட்டும் தான் எஞ்சி இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கையில சின்ன பையன் ஒருத்தன் உதவி கேட்டு பெட்டிக்குள்ள இருந்து எந்திரிச்சு வரான். அவனை காப்பாத்திட்டு அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அந்த கட்டிடம் முழுசா கீழே விழுந்து நொறுங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பொண்ணோட கையில இருந்த மோதிரம் மட்டும் அதிர்ஷ்டவசமா 2 கம்பிக்கு நடுவுல மாட்டிட்டு அந்தரத்துல 2 பேரும் தொங்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல இட தாங்காம 2 பேரும் கீழே விழுந்து செத்துறாங்க. அப்படியே கட் பண்ணுனா காலேஜ்ல படிச்சுட்டு இருக்க ஸ்டெஃபனி அப்படிங்கிற ஒரு பொண்ணு திடீர்னு அலறி அடிச்சு கத்துறா. அப்பதான் அது ஒரு கனவுன்னு நமக்கு புரிய வைக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு மறுபடியும் தூங்கும் போது அதே கனவு வருது. வழக்கம் போல அவ மறுபடியும் கத்துறா. தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிற எல்லாரும் தினமும் நைட்டு இதுவே ஒரு பொழப்பா எப்ப பார்த்தாலும் கனவுன்னு சொல்லிட்டே இருக்கான்னு திட்டுறாங்க. கனவுல வந்த பொண்ணோட பேரும் ஐரிஸ், தன்னோட பாட்டி பேரும் ஐரிஸ். இவங்க 2 பேருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கலாம்னு நினைச்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஊருக்கு கிளம்புறா. அங்க போனா இவளோட குடும்பமும் மாமா பசங்களும் இது பைத்தியக்காரத்தனம்னு சொல்றாங்க. பாட்டி இந்த மாதிரி தான் பைத்திய மாதிரி நிறைய கதை சொல்லிட்டே இருந்தாங்கன்னு இவளோட மாமா சொல்றாரு. அவங்கள சந்திக்கணும்னு அட்ரஸ் கேக்குறா. ஆனா அவர் அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்ல. ஸ்டெஃபனி எப்படியோ அவளோட அத்தை கிட்ட இருந்து அட்ரஸ் வாங்கிட்டு பாட்டியை சந்திக்க கிளம்புறா. ஒரு பெரிய அடர்ந்த காட்டு பகுதிக்கு நடுவுல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டை சுத்தியும் பாதுகாப்புக்கு நிறைய வேலிகளா இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி தன்னோட பாட்டியை சந்திக்கிறா. தனக்கு வந்த கனவு பத்தியும் பாட்டி கிட்ட சொல்றா. இதை கேட்டு ஆச்சரியப்படுற அவளோட பாட்டி, இது உண்மையா நடக்க இருந்த சம்பவம், ஒன்ன மாதிரியே எனக்கும் கனவு மாதிரி காட்டுச்சு. உடனே அங்க இருந்த எல்லாரையும் எச்சரிச்சு அப்பவே தடுத்து நிறுத்திட்டேன். அது அப்பவே மூடிட்டாங்க. ஆனா அதனால எந்த பயனும் இல்ல. நான் எல்லாரையும் காப்பாத்தி இருந்தாலும் மரணம் சும்மா விடல. நான் அதுல இருந்து காப்பாத்தின எல்லாரையும் மரணம் தேடி தேடி ஒவ்வொரு ஆளா கொன்னுச்சு. அதுல இருந்து ஒருத்த மட்டும் தப்பிச்சிட்டான்னு சொல்லுறா. அதோடு இல்லாம இந்த மரணம் நான் இறந்ததுக்கு அப்புறம் நம்மளோட குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி கொல்ல பார்க்கும். இந்த புத்தகத்துல இதை பத்தின தகவல்கள் எல்லாத்தையும் குறிச்சு வச்சிருக்கேன்னு அவகிட்ட கொடுக்குறா. ஆனா ஸ்டெஃபனி அதை வாங்கி படிக்காம பாட்டி பைத்தியமா தான் இருக்கும் போலன்னு நினைச்சிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்புறா. வீட்டை விட்டு வெளியில வந்தா இறந்துருவோம்னு தெரிஞ்சும் கூட அவளுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஐரிஸ் முதலா அந்த வீட்டை விட்டு வெளியில வந்து புக்க கையில கொடுக்குறா. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவ கொடூரமா செத்துடுறா. கண்ணு முன்னாடியே பாட்டி செத்ததை பார்த்து பயப்படுற ஸ்டெஃபனி தன்னோட குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் இதை சொல்லி புரிய வைக்கிறா. ஆனா யாரும் அதை கண்டுக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் ஓடி போன ஸ்டெஃபனியோட அம்மா திரும்பி வந்திருக்கத அடுத்த நாள் வீட்டுல பார்ட்டி வச்சு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்ப யதார்த்தமா நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு பெரிய விபத்துல கொண்டு போய் விடுது. இதுல ஸ்டெஃபனியோட மாமா ரொம்ப கொடூரமா இறந்துடுறாரு. அடுத்த நாள் குடும்பத்துல இருக்க எல்லாருக்கிட்டையும் ஐரிஸ் புக்ல இருக்கத பத்தி விலைக்கு சொல்றா. அந்த புத்தகம் படி பார்த்தா இதுக்கு அடுத்து தான் மாமாவோட மூத்த பையன் எரிக், அடுத்து ஜூலியா, பாபி, இவங்க 3 பேருக்கு அடுத்து அம்மான்னு ஆரம்பிச்சு எங்க குடும்பத்துல இருக்க எல்லாரும் இறந்துருவாங்கன்னு சொல்றா. இதை கேட்டு கோபமாகிற ஜூலியா அண்ட் எரிக் இது முட்டாள்தனமானதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு எரிக் வழக்கம் போல தன்னோட கடையில வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸ்டெஃபனியும் அடிக்கடி அவனுக்கு மெசேஜ் பண்ணி எப்படி இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கா. ஆனா அதை கண்டுக்காத எரிக் ரொம்ப அதிகமான சத்தத்துல பாட்டு வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஸ்பீக்கரோட அதிர்வுனால மேல இருந்து ஒரு பொம்மை கீழே விழுந்து சேதத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்குது. அடுத்து சீலிங் ஃபேன்ல இருந்த கம்பி உருவிட்டு வந்து அவனோட மூக்குல மாட்டி இருந்த கம்பிக்குள்ள சிக்கிக்குது. அதுல இருந்து அவன் தப்பிக்கிறதுக்குள்ள அங்க தீ விபத்து ஏற்பட்டு முழு கடையும் வெடிச்சு சதறுது. வெடிஞ்சிருது. ஆனா இன்னும் அவன் கிட்ட இருந்து போன் எதுவும் வரலைன்னு ஸ்டெஃபனி பயந்து போய் தன்னோட தம்பியை கூட்டிட்டு அவனோட கடைக்கு கிளம்புறா. போற வழியிலேயே அவங்களோட கார்ல யாரோ வந்து விழுகிறாங்க. இவங்க பதறி போய் யாருன்னு பார்த்தா அது எரிக் தான். நைட்டு நடந்த சம்பவத்தை பத்தி சொல்லுற அவன் நல்ல வேலைக்கு சாகலைன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு கிளம்புறான். ஸ்டெஃபனி அவனுக்கு பின்னாடியே நடந்து போய் அதை பண்ணாத இதை பண்ணாதுன்னு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கா. அந்த இடத்துல ஒரு சிலர் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. பந்து பட்டு இறந்துற கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுறா. அடுத்து அங்க வர குப்பை அல்ற வண்டி கிட்ட போக வேண்டாம்னு அவனை எச்சரிக்கை பண்றா. இதையெல்லாம் கேட்டு அவன் ரொம்ப எரிச்சல் ஆயிடுறான். அதே நேரத்துக்கு அங்க வர ஜூலியா, உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல, பைத்திய மாதிரியே பேசிட்டு இருக்கான்னு சொல்லி அவளை திட்டிட்டு அங்க இருந்து ரன்னிங்க்கு கிளம்புறா. அப்ப அங்க விளையாடிட்டு இருந்த ஃபுட்பால் இவளோட தலையில பட்டு குப்பை தொட்டிக்குள்ள விழுந்துடுறா. அதே சமயத்துக்கு அந்த காரனும் அவளோட சேர்த்து குப்பை வண்டிக்குள்ள அள்ளி போட்டு அங்க இருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறான். இதை பார்த்ததும் 3 பேரும் வேக வேகமா வண்டியை துரத்திட்டு போறாங்க. ஆனா டிரைவர் காதுல ஹெட்செட் மாட்டிட்டே வண்டி ஓட்டுறதால சரியா கேட்காம வேகமா ஓட்டிட்டு போறான். எப்படியோ ஸ்டெஃபனி வண்டி மேல ஏறி ஜூலியோட கையை பிடிச்சு வெளியில இழுக்க முயற்சி பண்றா. ஆனா அதுக்குள்ள உள்ள இருந்த மெஷின் அவளோட தலையை நசுக்கி சாரா பிழிஞ்சிருது. மறுநாள் மறுபடியும் குடும்பம் எல்லாரும் ஒரே இடத்துல கூடி இருக்காங்க. ஸ்டெஃபனி சொல்றபடி பார்த்தா எரிக் தான் இறந்திருக்கணும். ஆனா ஜூலி எப்படி இறந்தா? இதனால ஸ்டெஃபனியோட கணிப்பு தப்புன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப எரிக்கோட அம்மா மட்டும் ஸ்டெஃபனி சொன்னதுதான் சரி, உங்க அப்பாவோட சந்ததியில முதல் வாரிசு தான் இறக்கும்னு இருந்துச்சுன்னா அதுபடிதான் இப்பவும் நடந்திருக்குன்னு சொல்றா. இதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. வேற ஒருத்தரோட இருந்த கள்ள தொடர்புனாலதான் எரிக் பிறந்த
இறந்தான்னு அவனோட அம்மா எல்லாருக்கும் அதிர்ச்சி கொடுக்குறா. இதை கேட்டுட்டு இருக்க மூணாவது மகன் பாபி அப்ப இதுக்கு அடுத்து சாக போறது நான் தானான்னு கேட்டு ரொம்ப பயப்படுறான். இதை எப்படியாவது சரி பண்ணி காப்பாத்திரணும்னு அதுக்கான வழியை தேடுறாங்க. அப்பதான் ஜேபின்னு ஒருத்த மட்டும் இந்த மரணத்துல இருந்து தப்பிச்சு படைச்சதை கேள்விப்படுறாங்க. உடனே அவனோட அட்ரஸ் கண்டுபிடிச்சு சதைக்கிறாங்க. மரணம் வராம எப்படி தடுக்க முடியாது, ஆனா கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலாம். அதுக்கு ரெண்டு வழிதான் இருக்கு. உங்களை விட ஆயுள் அதிகமா இருக்க யாரையாவது ஒருத்தனை கொல்லணும், அப்படி இல்லைன்னா இறந்து மறுபடியும் உயிர் பெறணும்னு சொல்றான். ஒருவேளை இந்த விஷயத்தை முயற்சி பண்ணி சொதப்பனா மரணம் அதோட வேட்டைய வேற மாதிரி மாத்திரும்னு சொல்லிட்டு ஜேபி அங்க இருந்து கிளம்பிடுறான். இது ரெண்டுக்குமே வாய்ப்பு இல்ல, வேற ஏதாவது வழி தேடலாம்னு ஸ்டெஃபினி அவ அம்மாவும் தம்பியும் தேடிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள எரிக் பேசாம ஹாஸ்பிட்டல் போய் செத்துறலாம், அங்க டாக்டர்ஸ் இருப்பாங்க, உடனே உன் உயிரை காப்பாத்திட்டா எல்லாம் சரியாயிரும்னு பாபியை கூட்டிட்டு கிளம்பிடுறான். ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா அங்க நிறைய குழந்தைங்க இருக்காங்க. பேசாம அதுல ஏதாவது ஒரு குழந்தைய கொண்டுடலாமான்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் அதுவும் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பீனட் பட்டர் அங்க இருக்க மிஷின்ல இருக்கிறத கவனிக்கிறாங்க. அது பாபி உடம்புக்கு ஒத்துக்காது, அதை சாப்பிட்டா எப்படியும் இறந்துருவான். உடனே டாக்டர்ஸை வச்சு உயிர் பழைக்க வச்சிடலாம்னு ரெண்டு பேரும் ஐடியா பண்ணி எடுக்க பாக்குறாங்க. ஆனா மிஷின்ல இருந்து அது வரல, அதனால அதை சேதப்படுத்தி வெளியில எடுக்கிறாங்க. இப்போ அறையில நுழைஞ்சு அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அப்போ எதிர்பாராத விதமா உள்ள இருக்க மிஷின் ஸ்டார்ட் ஆயிருது. அதை கவனிக்காம ரெண்டு பேரும் அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிக்கிறாங்க. பாபி பீனட் பட்டரை சாப்பிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அவனை வீல் சேர்ல எந்திரிச்சு உட்கார்னு எரிக் சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ள அந்த மிஷினோட காந்த ஈர்ப்பு சக்தி அதிகமாகி அவன் உடம்புல மாட்டியிருந்த இரும்பு பொருட்கள் ஒவ்வொன்னா பிச்சுக்கிட்டு போகுது. வழிதாங்க முடியாம அவன் துடிச்சிட்டு இருக்க அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே சேரோட சேர்த்து அவனை உள்ள இழுத்துருது. இதுல எரிக் உடம்புல சேர் சொருகி மிஷினுக்குள்ளேயே மாட்டி சேர்த்துடுறான். பாபி எப்படியோ அவன் கையில இருக்க மருந்தை வாங்கி உடம்புல சொருகி பழைய நிலைமைக்கு திரும்பிடுறான். இதுக்குள்ள நர்ஸ் ஒருத்தவங்க உள்ள நுழைஞ்சு கதவை திறக்கிறாங்க. அப்போ கரெக்டா சேதமாகி இருந்த வெண்டிங் மிஷின்ல இருந்த ஒரு இரும்பி நேர வந்து பாபியோட தலையிலேயே சொருகிடுது. இதுல அப்பவே அவனும் இறந்து போயிடுறான். இதுக்கு அடுத்து வருஷப்படி ஸ்டெஃபனியோட அம்மா தான் இறக்க போறாங்க. அதை மட்டும் தடுத்து நிறுத்திட்டா எந்த விபத்து நடக்காதுன்னு அவளை கூட்டிட்டு பாட்டி தங்கியிருந்த இடத்துக்கு போறாங்க. அப்ப அவளோட அந்த புத்தகத்துல இருந்த தங்க நாணயம் கீழே விழுந்துருது. அது அங்க வர ஒரு வயசான லேடி எடுத்து தன்னோட பாக்கெட்ல போட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பாட்டி தங்கியிருந்த இடத்துக்கு போனா அங்க எல்லாம் அடைச்சிருக்கு. வேற வழி இல்லாம கதவை உடைச்சிட்டு உள்ள போறாங்க. இதனால அங்க இருந்த பொருட்கள் எல்லாம் சேதனமாகி தீக்கசிவு ஏற்படுது. அவ வீட்டுக்குள்ள நுழையிறதுக்குள்ள அந்த வீடே தீப்பிடிச்சு வெடிச்சு சதுருது. இதுல ஸ்டெஃபினி காரோட சேர்ந்து தண்ணிக்குள்ள மூழ்கிடுறா. சீட் பெல்ட் மாட்டிக்கிட்டதால அதுல இருந்து தப்பிக்க முடியாம உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் கட்டிட இடர்பாடுக்குள்ள அம்மாவும் பையனும் சிக்கிட்டு கிடக்குறாங்க. காயத்தோட வெளியில வர அம்மா பையனை காப்பாத்திட்டு நிம்மதி பெருமிச்சு விடுறாங்க. அடுத்த நொடியே மேல இருந்து கம்பம் விழுந்து அப்படியே செத்துடுறாங்க. இன்னொரு பக்கம் தண்ணிக்குள்ள போராடிக்கிட்டு இருந்த ஸ்டெஃபினி மயங்கிடுறா. அவளை வெளியில கொண்டு வந்து அவளோட தம்பி சார்லி எப்படியோ உயிர் பழைக்க வச்சிடுறான். இறந்து உயிர் பொழைச்சதால இனிமே எதுவும் நடக்காது, இதை முறியடிச்சாச்சுன்னு எல்லாரும் சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க. அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு சார்லி தன்னோட காதலி வீட்டுக்கு ஸ்டெஃபினியவும் அவனோட அப்பாவையும் கூட்டிட்டு போறான். அங்க போய் எப்படி ஸ்டெஃபினிக்கு மறு உயிர் கொடுத்தேன் அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நாணயத்தை கையில வச்சிருந்த பாட்டி அதை தெரியாம மிஸ் பண்ணிடுறாங்க. அது அங்க இருந்து உருண்டோடி தண்டவாளத்துல மாட்டிக்குது. இந்த பக்கம் காதலியோட அப்பா ஒரு மருத்துவரா இருப்பாரு. அவர் என்னடான்னா தண்ணிக்குள்ள மூழ்கினதுனால மயக்க நிலைமைக்கு தான் போயிருப்பீங்க, இறந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு. இதை கேட்டு ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே தண்டவாளத்துல ஏற்படுற விபத்துல அங்க இருந்த ட்ரெயின் வழிமாறி மக்கள் இருக்கிற பகுதிக்குள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்கு. அக்காவும் தம்பியும் அதை பார்த்துட்டு வேக வேகமா ஓட்டம் பிடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ட்ரெயின் அப்படியே ஸ்லோ ஆகி நின்னுடுது. அப்பாடா நூல் இலையில உயிர் பழைச்சிட்டோம்னு ஸ்டெஃபினி சொல்லிட்டு இருக்கையிலே ரெண்டு பெரிய மரத்துண்டு மேல விழுந்து ரெண்டு பேருமே சட்னி ஆகிடுறாங்க. இதோட இந்த படம் முடியுது.